Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோல கிட்ஸ் ஸ்பெஷல் கேக் ரெசிபி பார்க்க போறோம். ஹனி கேக் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு bell icon இருக்கும். All என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த கேக் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் ஃப்ளோர், அதுக்கு 2 முட்டை நம்மளுக்கு தேவை. எல்லோ எக் தனியாகவும் ஒயிட் எக் தனியாகவும் செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த மஞ்சள் முட்டையோட 1 கப் சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பவுடராக சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக டைல்யூட் ஆகும். இல்லைனா இந்த மாதிரி கிறிஸ்டல் சுகரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு 1/2 கப் இதோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது டைல்யூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கூடவே 1/4 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த ஓல் கேக் ரெசிபி செய்யறதுக்கு 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு மில்க் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணுறோமோ அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம மாவு பொருட்கள் சேர்க்கலாம். 2 கப்பு ஃப்ளோர், இது கூடவே பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் இது சேர்த்து நல்லா க்ளம்ஸ்லாம் போக நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கிளாக் வைஸில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் பனானா கேக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொம்ப ஹார்டாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கேக் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒன் சைட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ண பார்க்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி 1/4 கப் மில்க் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மீதி இருக்க 3/4 கப்லையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி. இப்போ நம்ம ஒயிட் எக்கு நல்லா பீட் பண்ணணும். குறைஞ்சது 5லேருந்து 6 நிமிஷம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஒரு விப்பிங் க்ரீம் மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ தான் கேக் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இதோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஓவனில் குக் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக குக்கர் ஆர் பேனில் குக் பண்ணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு கேக் பேன்லேயே எப்படி நம்ம குக் பண்ணலான்றது பார்த்துருந்தோம், நான்ஸ்டிக் பேன். இன்றைக்கி குக்கரில் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ நம்ம ஓவனில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நம்மளுக்கு ஹீட் கிடைக்கும். ஸோ கேக் அப் அண்ட் டவுனில் ஈக்குவலாக குக் ஆகிட்டு வரும். இப்போ அது மாதிரியே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குக்கரில் ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் 1 கப் போல் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆல்ரெடி நான் உப்பு கடலை செய்யறதுக்கு யூஸ் பண்ண சால்ட்டு அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேஸ்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணிக்கணும், ப்ரீஹீட் பண்ணணும். எப்படி நம்ம ஓவன் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம கேக் குக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன்.
இதில் வந்து நம்ம பட்டர், ஆயில் இல்லைன்னா கீ இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா ஒட்டாமல் வரும். நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ சேர்த்தா ரொம்ப நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம க்ரீஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பேனை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணக்கூடாது. ஆஃப் பேன் தான் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா நம்ம பேக்கிங் பவுடர் அண்ட் சோடா ஆட் பண்ணனால நல்லா கேக் வந்து ஃப்ளஃபியாக எலும்பி வரும். அப்போ வந்து நம்ம ஆஃப் வந்து ஃபில் பண்ணோன்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து கேக் நல்லா பொங்கி கீழெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஆஃப் பேன் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ண குக்கரில் வந்து வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். கேக் பேட்டர் வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த மாதிரி டேப் பண்ணணும். இல்லைன்னா உள்ளெல்லாம் வந்து ஹேர் பபிள்ஸ் இருக்கும். இப்போது குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ் வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கவர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா விசில் போடக்கூடாது. இது குறைஞ்சது 18 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வந்து வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா கலர் மாறாமல் கரெக்டான கலரில் நம்மளுக்கு குக் ஆகும். இப்போ ஹனி கேக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோகனட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வீட்டிலே குக் பண்ணுறதுனால நான் ஒரு முடி தேங்காவை வந்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டோன்னா ஜூஸி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும். இதை வந்து அந்த ஈரம் பதம் போகிற அளவுக்கு நம்ம வந்து பேனில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். இது கூடவே வந்து பேக்கரியிலலாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் அந்த கோகனட் வந்து சேர்த்துருப்பாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி கேசரி பவுடர் கலர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 18 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது கேக் நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கலர் ஓவராக சேஞ்ச் ஆகலை. இப்போ நம்ம கேக் வெளியில் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து எக்கை நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கேக் சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து கீயை வந்து க்ரீஸ் பண்ணதுனால நம்ம கட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுவே வந்து நம்ம பேனில் இருந்து பார்த்திங்கன்னா அழகாக மூவ் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற சைடில் இருக்கிற இந்த கேக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலேயும் வந்து கொஞ்சமாக வந்து இதில் ட்ரிம் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ஹனி சிரப் வந்து இதில் ஆட் பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணும். அதுக்காக இந்த மேலே இருக்கிற இந்த கேக்கையும் நம்ம வந்து எடுத்துடுவோம். ஓகே, இது மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் கேக்கையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம சைடில் இருக்கிறதையும் மேலேயும் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹனி சிரப் அண்டு ஜாம் சிரப் வந்து நம்ம செய்யணும். இந்த வந்து ஹனி நான் எடுத்திருக்கேன். ஹனி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்து ஜாம், எனி கைண்ட் ஆஃப் ஜாம் வந்து ஓகே. இதில் வந்து நம்ம ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஜாம் சேர்த்துக்கலாம். இப்போ சிரப் செய்கிறதுக்காக நான் வந்து நல்லா பாயில் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து லிக்விடாக இருக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு போதும். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி டைலூட் ஆகிடுங்க. இப்போது ஹனி சிரப் அண்ட் ஜாம் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இப்போது நம்ம கேக்கில் வந்து மேலே இருக்கிற
ஃபேட் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டோம். அது மேலே வந்து இந்த ஹனி சிரப் வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து சிரப் இதில் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நம்மளுக்கு கேக் கிடைக்கும். எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து ஜாம் அப்ளை பண்ணணும். இப்போ கொஞ்சம் போல் டைலூட்டாக இருக்கிற ஜாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து டைட்டன் ஆகிடும். இது மாதிரி சைடில் 4 சைட்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து ஜாம் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம கோகனட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், சைட்லேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அப்போ வந்து ரொம்ப எம்மியான ஹனி கேக் வந்து ரெடி ஆகிடும். நம்மக்கிட்ட கோகனட் வந்து பவுடர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. உங்கள்கிட்ட அது இருந்தால் நீங்கள் அதுவே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் வந்து ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்லேயே கூட வந்து கோகனட் பவுடர் ரெடி பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் போல் அந்த ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல வெயில் படுற இடத்துல வச்சு அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த வாட்டர் அதெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பேனில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி இன்னும் போல் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் நம்ம வந்து எடுத்துட்டோன்னா நல்ல ஃபைன் பவுடர், அதாவது நம்ம பேக்கரிஸ்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சூப்பர்வான கோகனட் பவுடர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கோகனட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இப்போ 4 சைட்ஸ்லேயும் வந்து நம்ம கோகனட் வந்து க்ரீஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ரவுண்ட் ஷேப் கேக்கையும் வந்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேக் வந்து நம்ம கட் பண்ணணும். இவ்வளோ நல்லா சாஃப்டாக கட் ஆகுது. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். யம்மியான ஹனி கேக் சூப்பராக ரெடி ஆச்சு. நம்ம கட் பண்ணதுக்கப்புறமும் 4 சைட்ஸ்லேயும் நம்ம வந்து ஜாம் அப்ளை பண்ணி கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்சியாக வந்து வீட்லேயே பேக்கரி ஸ்டைலில் ஹனி கேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது குட்டீஸ்க்கு வந்து கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பை.